ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். ஸோ இன்னைக்கு நம்ம ஃபேஷன் இல்லுஸ்ட்ரேஷன் சீரிஸ் தான் கன்டினியூவாக பார்க்க போகிறோம். இந்த கோர்ஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான். ஸோ இந்த கிளாஸஸ் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். பட் இதுக்கும் அதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா, ப்ரீவியஸாக நம்ம கிளாஸ் பார்த்தது எல்லாமே மேனுவலாக எப்படி இல்லுஸ்ட்ரேட் பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம். பட் இப்போ நம்ம ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பட் இந்த இதுக்கு ஐபேட், லேப்டாப் இந்த மாதிரி வேணுமா அப்படின்னு கேட்டால் இது நெசசரி கிடையாது. நீங்கள் நார்மலாக ஃபோன்லேயே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இல்லுஸ்ட்ரேஷன் கிளாஸுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லி நான் ஃப்ரீ ஆப் தான் நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி டூல்ஸை ஆப்ரேட் பண்ணுறதுலேருந்து ஒரு அட்வான்ஸ் லெவல் டெக்னிக்ஸ் வரையும் நான் டீச் பண்ண போகிறேன். இந்த ஃப்ரீ ஃபேஷன் இல்லுஸ்ட்ரேஷன் கோர்ஸில் என்ன டியூரேஷன், இதை எப்படி அட்டென்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு கிளாரிஃபிகேஷன் நான் கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு குரூப் இருக்கும். ஸோ வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் எல்லாருமே ஆட் ஆகணும். ஸோ அது செப்பரேட் குரூப் கிடையாது, அது ஜாரா அகாடமியோட ஒரு சேனல். ஸோ இந்த சேனலில் உங்களுக்கு கண்டினியூவாக எத்தனை டே கிளாஸஸ் இருக்கோ அத்தனை டேஸுக்கான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அதில் சென்ட் பண்ணுவோம். அண்ட் உங்களோட ஒர்க் எல்லாமே ஒன்ஸ் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஒரு பிடிஎஃபாக உங்களோட நேம் வித் இனிஷியலோட நீங்கள் சென்ட் பண்ணணும் ப்ரைவேட் சேட்டுக்கு. ஸோ அப்போ நீங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு சர்டிஃபிகேட் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ அது வரையும் நீங்கள் அந்த குரூப்பில் கொடுக்கக்கூடிய எக்ஸசைஸு, ஒர்க் அவுட்டு இது எல்லாமே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். வீடியோஸ் அப்லோட் பண்ணோன்னா அந்த குரூப்பில் உங்களுக்கு லிங்க் ஷேர் ஆகும். ஸோ நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃப்ரீ ஃபேஷன் இல்லுஸ்ட்ரேஷன்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபேஷன் இல்லுஸ்ட்ரேஷன் அப்படின்னா நம்ம ஒரு ஸ்டிச்சிங் ஆல்ரெடி எல்லாத்துக்குமே நமக்கு ஸ்டிச்சிங் தெரியும். அதோட அவுட்புட் எப்படி இருக்க போகுதுன்னோ தெரியும். நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டிசைனோட அவுட்புட்டை நம்ம பார்க்குறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் ஃபேஷன் இல்லுஸ்ட்ரேஷன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு மேக்ஸி ட்ரெஸ் நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். அதில் நம்ம கஸ்டமைசேஷனுக்கு நிறைய டிசைன்ஸ் ஆட் பண்ணுறோம். ப்ளீட்ஸ் வைக்கிறோம், கேதர்ஸ் வைக்கிறோம், இந்த மாதிரி நிறையா டிசைன்ஸ் நம்ம ஆட் பண்ணுறோம். பட் அதோட அவுட்புட் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்மளால் ஒரு கிளைண்ட் கிட்ட வேர்ட்ஸாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியாது. ஸோ எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாலும் அவங்களுக்கு அந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க கெப்பாசிட்டி இருக்காது. ஸோ அப்போது நீங்கள் ஒரு அவுட்புட்டாக நீங்கள் ஒரு டிசைன் ஃபார்ம் பண்ணி கொடுக்கறது தான் ஃபேஷன் இல்லுஸ்ட்ரேஷன். இதை நம்ம மேனுவலாகவும் பண்ணலாம், சாஃப்ட்வேர் டிசைன் யூஸ் பண்ணியும் பண்ணலாம். ஸோ மேனுவலாக பண்ணுறது எப்படின்னு நம்ம ஆல்ரெடி கிளாஸஸில் பார்த்துருக்கோம். பட் அது உங்களுக்கு டைம் ரொம்ப எக்ஸ்டெண்ட் பண்ணி காமிக்கும். பட் அக்யூரேட்டான ரிசல்ட்டை நம்ம மேனுவலால் க்ரியேட் பண்ண முடியாது. பட் இப்போ நிறைய சாஃப்ட்வேர்ஸ் வந்ததுனால இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நிறைய பெய்டபிள் சாஃப்ட்வேர்ஸும் இருக்குது. இப்போ நம்ம சிம்பிளாக பார்க்குறதுனால ஃபேஷன் இல்லுஸ்ட்ரேஷனுக்கு ஒரு ஃப்ரீ ஆப் தான் நான் இந்த வீடியோஸில் எல்லாத்துக்குமே கிளாரிஃபை பண்ணேன். ஸோ அந்த அவுட்புட்டை நம்ம ஒரு டிசைன் எப்படி ஃபார்ம் பண்ணுவோம், எப்படி கரெக்டாக இருக்குமா, அக்யூரேட்டாக இருக்குமா, இது எல்லாமே நமக்கே கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ இந்த எல்லா கன்ஃபியூஷனுக்கும் ஒரு ஆன்சராக நம்ம அவுட்புட்டாக நம்ம ஒரு டிசைனை மேக் பண்ணி பார்க்குறது தான் ஃபேஷன் இல்லுஸ்ட்ரேஷன். ஸோ இந்த ஃபேஷன் இல்லுஸ்ட்ரேஷனில் எப்படி ப்ரெஷ்ஷை ஹேண்டில் பண்ணுறதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி அட்வான்ஸ் டெக்னிக்ஸ் வரையும் பார்க்க போகிறோம். இது ஜஸ்ட் நார்மலாக ஒரு டிசைன் டயக்ராமை ட்ரா பண்ணுறது, ஒரு ட்ரெஸ்ஸை ட்ரா பண்ணுறது தான். இதுக்கு ஏன் இவ்வளோ பெரிய சீரீஸ் அப்படின்னா, நம்ம நார்மலாக ட்ரெஸ்ஸை மட்டும் கரெக்ட் பண்ணுறது கிடையாது, அந்த ட்ரெஸ்ஸஸோட அக்யூரேட்டான ரிசல்ட்டை நம்ம மேனேஜ் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ இது ஒரு ட்ரெஸ் இருக்குது. இந்த மாதிரி நம்ம டிசைன் கஸ்டமைஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த டிசைனோட அவுட்புட்டை நம்ம ஜூம் பண்ணி பார்க்கக்குள்ள அதோட டெக்ஸ்சர்ஸை உங்களால் ஃபீல் பண்ண முடியும். ஓகே, ஸோ அதோட டெக்ஸ்சர்ஸ் எப்படி இருக்கும், பட் அதோட ஹேண்ட் ஒர்க்கு இல்லை ஆரி ஒர்க்கு இந்த மாதிரி டிசைன் ஏதாவது ஆட் பண்ணோன்னா அதோட ரிசல்ட் எப்படி இருக்கும், இந்த மாதிரியான ஃபேப்ரிக்கோட அக்யூரேட்டட் டிசைனும் நம்ம ட்ரா பண்ணுறது தான் இந்த இல்லுஸ்ட்ரேஷன் கிளாஸோட ஸ்பெஷாலிட்டி. ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் நம்ம அவுட்புட்டை கொடுக்க போகிறோம். ஸோ இது ஜஸ்ட் நார்மலாக எல்லாராலையும் நம்ம மேக் பண்ண முடியாது. ஸோ இந்த டெக்னிக்ஸ்லாம் நம்ம ஃபாலோ பண்ணுறா மட்டும்தான் இந்த மாதிரி உங்களுக்கு அவுட்புட் கிடைக்கும். ஸோ நார்மலாக எப்படி ஒரு ட்ரெஸ்ஸை டிசைன் பண்ணி எப்படி ஒருத்தவங்க வியர் பண்ணால் ஒரு ஃபோட்டோஸ் எப்படி கேப்சர் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் இதுலேயும் நம்ம ட்ரா பண்ணதுக்கப்புறமே உங்களுக்கு அந்த டிசைன்ஸ் எப்படி இருக்க போகுதுன்னு 99% உங்களுக்கு கிடச்சிடும். ஓகே, இது எல்லாமே ஃபேஷன் இல்லுஸ்ட்ரேஷனோட ரெஃபரன்ஸ் இமேஜஸ் தான். ஸோ இப்போ நார்மலாக ஃபேஷன் ஃபிகர்னால் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நார்மலாக ஒரு ஹியூமன் பாடியை எடுத்து தான் நம்ம டிசைன்ஸாக மேனுஃபேக்சர் பண்ணுவோம். பட் அந்த டிசைன்ஸ் நம்ம அவுட்புட்டில் ட்ராயிங்காக கொடுக்கக்குள்ள இந்த மாதிரி அவுட்லைன்ஸை மட்டும்தான் கொடுப்போம். ஸோ ஓவரால் ஃபுல் பாடியுமே நம்ம எடுத்துக்க மாட்டோம். ஸோ உங்களோட ட்ரெஸ்ஸஸ்க்கு ஏற்ற மாதிரி சில இதில் ஹேர்ஸ் இருக்கும், சில இதில் இந்த அவுட்புட்டே நார்மல் ஸ்ட்ரைட் லைனே இல்லாமல் ஒரு மூமெண்ட், வாக்கிங் பொசிஷன் இந்த மாதிரிலாம் நிறைய போஸ் கொடுத்து நம்ம க்ரியேட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரியான ஒரு அவுட்லைனை, ஒரு பாடியோட அவுட்லைனை கொடுக்கறதுக்கு பேர் தான் ஃபேஷன் ஸ்கெலிட்டனும் சொல்லலாம்.
ஃபேஷன் ஃபிகர்னு சொல்லலாம். இந்த ஃபேஷன் ஃபிகரை நம்ம நார்மலாக மேனுவலாலையும் ட்ரா பண்ண முடியும். இது எப்படி ட்ரா பண்ணலாம் அப்படின்னு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மேனுவலாக பண்ணணும் அப்படின்னா பண்ணிக்கலாம். இல்லை நார்மலாக சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா இந்த சீரீஸில் கண்டினியூவாக நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ஃபேஷன் ஃபிகர் எப்படி ட்ரா பண்ணுறது, இந்த ஃபேஷன் ஃபிகர் ட்ரா பண்ணி இதை பேஸ் பண்ணி எப்படி நம்ம ஒரு ட்ரெஸ்ஸை ஃபார்ம் பண்ணுறது, அந்த ட்ரெஸ்ஸுக்கான அக்யூரேட் ரிசல்ட்டை எப்படி கொடுக்கறது தான் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். உங்களுக்கு ஒரு டவுட்ஸ் வரும். ஸோ இந்த மாதிரி இல்லுஸ்ட்ரேஷன்லாம் இல்லாமல் நம்ம நார்மலாக அவுட்புட் கொடுக்கலாம் அப்படின்னா இந்த மாதிரி தான் கொடுக்க முடியும். ஸோ ஜஸ்ட்டு நம்ம பேப்பர் பென்னால் நம்ம ட்ரா மட்டும் பண்ணி இந்த மாதிரி டிசைன்ஸ் கொடுக்க போகிறோம் அப்படின்னா இப்படி ரிசல்ட் வரும். பட் உங்களுக்கு இந்த ரிசல்ட்டை விட கம்பேர் பண்ணி பார்க்கக்குள்ள இந்த மாதிரி நம்ம க்ரியேட் பண்ணுறது இன்னும் அக்யூரேட்டான ரிசல்ட்டை கொடுக்கும். ஒரு கிளைண்ட்டுக்கு நீங்கள் ஒரு டிசைனராக இருக்கீங்க அப்படின்னா ஒரு கிளைண்ட் நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஒரு பிக்சரை காமிச்சோன்னே இதோட டயக்ராம் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு காமிக்கக்குள்ளேயே உங்களுக்கு ஒரு இம்ப்ரெஷன் க்ரியேட் ஆகும். ஸோ உங்களுக்கு நிறையா ஆர்டர்ஸ் வரும். பட் உங்களுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் லேர்ன் பண்ணுறீங்க, ஃபஸ்ட் டைம் ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நர்வஸ் இல்லாமல் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபேஷன் டிசைன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா உங்களுக்கு நிறைய இம்பார்ட்டண்டான டாபிக்ஸ் இருக்குது. அதில் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் அப்படின்னா இந்த ஃபேஷன் இல்லுஸ்ட்ரேஷன் தான். நம்ம ஒரு டிசைனிங் வந்து ஸ்டிச்சிங் மட்டும் கிடையாது, அதை எப்படி ஃபார்ம் ஆகுது, இதை எப்படி டிசைன் கொடுக்கலாம், காஸ்ட்யூம் எப்படி பண்ணலாம், இது எல்லாமே க்ரியேட் பண்ணுறது தான் இந்த ஃபேஷன் டிசைனிங். ஓகே, இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரடக்ஷன் கிளாஸ் பார்த்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் டேலேருந்து உங்களுக்கு மெயின் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதை மிஸ் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி செக் பண்ணிக்கோங்க.